أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய தினத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இறையில்லத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய முழு கூலியை தந்தருள் பாலிப்பானாக என பிரார்த்தித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் சொல்கிற போது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயத்தவர் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ளவில்லையோ அவர்களை அல்லாஹ்வும் திருத்துவதில்லை, மாற்றுவதில்லை என்பதாக சொல்லுகிறார். முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என விரும்பினால், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு சீர்பெற வேண்டும் என விரும்பினால், இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று விரும்பினால், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிற முயற்சியில் இறங்க வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்மிடத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனாகவே நமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்க மாட்டான், செல்வத்தை வழங்க மாட்டான், அந்தஸ்துகளை வழங்க மாட்டான், கண்ணியத்தை வழங்க மாட்டான். மாறாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற விதி என்பது நபிமார்களாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் எதன்பால் அவர்கள் உழைக்கிறார்களோ அதற்குத்தான் அல்லாஹ் வெகுமதி தருவதாக அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கற்றுத்தருகிறது. எனவேதான் இந்த ஊரில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும், மக்கள் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட வேண்டும், பொருளாதார வளர்ச்சி காண வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நாம் கருதினால் அதற்கு ஏற்ப நாம் நடக்க முயற்சிக்க வேண்டும். அதற்கு முன்னுதாரணமானவர்களாக நாம் மாறணும். எல்லா அயோக்கியத்தனங்களையும் செஞ்சுக்கிட்டே, எல்லா அக்கிரமங்களையும் ஈடுபட்டு கொண்டே இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு, முஸ்லிம்கள் இப்படி ஆகிவிட்டார்கள், இந்த ஊர் கெட்டு போய்விட்டது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது எந்த பலனையும் தராது என்று இஸ்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களை நமக்கு கற்றுத்தருகிறது.
முதல்ல ஒரு அடிக்கோடிட்டு ஒரு இஸ்லாமிய அடிப்படையை நாம் இந்த அடிப்படையை ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஊரிலோ அல்லது நமது வாழ்விலோ நமது குடும்பத்திலோ ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா நாம் அதற்கு உளப்பூர்வமாக தயாராக வேண்டும். அதற்கான முன்னணியில் நான் நிற்கணும்னு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார். பல்வேறு ஜும்மா குத்துபாக்களில் அமைப்பு ஜமாத்துகளுடைய பொதுக்கூட்டங்கள் நிர்வாக கூட்டங்களில் நான் திரும்ப திரும்ப பல சந்தர்ப்பங்களில் மக்கள் சலிப்பு ஏற்படுகிற அளவிற்கு நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன். இஸ்லாம் கற்றுத்தருகிற ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை இல்லாமல் உருவாக்கப்படுகிற எந்த அமைப்பு, இயக்கம் அல்லது நலத்திட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படை ஃபவுண்டேஷனில் உறுதியாக இல்லாமல் போனால் வெகு சீக்கிரத்திலேயே அந்த அமைப்பு, அந்த ஜமாத் அல்லது அந்த நற்பணி நாசத்தை சந்திக்கும். அதுதான் விதி. அல் குர்ஆன் சுன்னா போதிக்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகத்தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது செய்கிற போது நபியின் சுன்னத்தை தான் கை கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய அடிப்படை விதிகளை மறந்து ஒரு அமைப்போ ஜமாத்தோ சங்கமோ அல்லது ஒரு நற்பணியோ தொடர்ந்து நடைபெறுமாக இருந்தால் அது கொஞ்ச காலத்திற்கு மக்கள் மன்றத்தில் பேசுபொருளாக இருக்கும். ஆரம்பத்தில் அதை பற்றி மக்கள் நன்றாக பேசுவார்கள், மக்களுடைய அபிமானத்தை அது பெற்றிருக்கும். ஆனால் நிரந்தரமான மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துமாண்டா ஏற்படுத்தாது. அந்த அமைப்போ ஜமாத்தோ அல்லது அந்த சங்கமோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக காலாவதியாகி சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படும். அதுதான் விதி. இது வரலாறு நெடுகளில் இந்த விதியை நாம் பார்க்கிறோம். இந்த விதியை நம்முடைய ஊருக்கு நாம் பொருத்தி பார்த்தால், நீங்களே சிந்திச்சு பார்த்தா, இந்த ஊருக்கு இந்த விதியை நீங்களே பொருத்தி பார்த்தா அந்த சட்டத்திட்டங்களை, அந்த ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமுதாய பணியில் சமூக அக்கறையோடு செயல்படுபவர்கள் கை கொண்டிருக்க வேண்டிய பல்வேறு நடைமுறைகளில் மிக பிரதானமானதாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கற்றுத்தருகிற செய்தி, முஸ்லிம்களுக்கு எப்போதும் பெரிய இலக்குகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குண்டா, ஒரு அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி மக்களை எல்லாம் அணிதிரட்டி ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்டிட்டா நம்முடைய கடமை முடிஞ்சதுன்னு நடப்போம்ல. ஒரு பள்ளிவாசல்லாம் எழுப்பி முடிச்சுட்டு மக்கள் ஐவேளை தொழுகைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு வந்து போய்விட்டால், ஜும்மாவுக்கு கொஞ்சம் கூட்டமாக வந்து போய்விட்டால் அப்படியே ஒரு ஆசுவாச நிலைக்கு போயிடுவோம். நம்ம விக்டரியை அடைஞ்சிட்டோம், இலக்குகளை அடைந்து விட்டோம் என்பதாக கருதி அத்தோடு நம்முடைய நலத்திட்ட பணிகளுக்கு என்ன செய்கிறோம், ஒரு பூட்டு போட்டு விடுகிறோம். அப்போ இயல்பாகவே நாம் எப்படி தான் பேசுகிறோம், நம்முடைய இலக்கு என்ன, அவ்வளோதான் நம்ம இலக்கு. ஆலோசனை கூட்டங்களில் உட்கார்ந்து நாம் என்ன பேசுவோம், இப்படித்தான் பேசி கொண்டிருப்போம். புனியமுத்தூருக்கு, கேபிபி நகருக்கு, இந்த சின்ன 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைவிலக்கணம் கொண்ட இந்த ஊர்களுக்கு தேவையான சில செய்திகளை பேசுவோம். அதை நடைமுறைப்படுத்தி ஆசுவாசப்பட்டு புலாங்கிதம் அடைந்து கொண்டிருப்போம். நாங்கள் தான் இந்த பகுதியில் நாங்கள் தான் இஸ்லாத்தை தூக்கி நிலைநிறுத்த போகிறோம் என்று புலாங்கிதம் அடைந்து கொண்டு அடுத்த கட்டம் அடுத்தவனை விமர்சிப்பதற்கு தயாராகி கொண்டிருப்போம். ஏன் அது அப்படி ஏற்படுது? நாம் ஆலோசனை கூட்டத்தில் போய் உட்கார்ந்தா அப்படித்தான் பேசுவோம், பொதுக்குழு கூட்டங்களில் போய் உட்கார்ந்தாலும் அப்படித்தான் பேசுவோம், ஜும்மா குத்துபாக்கள்லையும் அதுதான் பேசுவோம், மாநாடு போட்டு நடத்தினாலும் அதுதான் பேசுவோம். இஸ்லாம் நமக்கு வேறு விதமாக கற்றுத்தருகிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய இலக்குகள் வரைவிலக்கணங்களை பெரிதாக அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றாங்க, நபி அவர்கள் மக்காவிலிருந்து கவலை தோய்ந்த முகத்தோடு கஅபாவை பார்த்தவாறு திரும்பி திரும்பி பார்த்தவாறு ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களாம். அப்படி ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகிற போது நபியுடைய உள்ளக்கிடங்கு என்னவாக இருந்திருக்கும், அவருடைய இலக்கு என்னவாக இருந்திருக்கும்? அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக பூமியில முதலாக கட்டி எழுப்பப்பட்ட கஅபா சிலைகளால், இணை வைப்புகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது.
மீண்டும் இஸ்லாமிய நடைமுறைகளை நிலைநிறுத்தி இந்த கௌபாவை ஓரிரை கொள்கையின்பால் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நபியுடைய டார்கெட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மறுமலர்ச்சிகள் ஏராளம். அவருடைய நுபுவத்தினுடைய பலன் இந்த சமுதாயத்திற்கு கியாமத் நாள் வரை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒற்றை கோரிக்கையில சொல்வதாக இருந்தால், ஆதிப்பள்ளி அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியில தோற்றுவிக்கப்பட்ட ஆதி பள்ளிவாசல், அந்த பள்ளிக்குள்ள சிலை வணக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இணை வைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வால் நபியாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த பள்ளியை ஷிருக்கிலிருந்து தூய்மைப்படுத்தி ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துகிற பள்ளியாக மாற்றணுங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய டார்கெட். கற்பனை செஞ்சு பாருங்க, நம்முடைய மஸ்ஜிதுகளில் ஒரு சின்ன பிதஅத் நடந்தால் எவ்வளோ கோபம் வரும். அப்போ ஆளாளுக்கு சண்டை இடுவோம். குர்ஆன் சொன்னால அது இல்லை உங்களுக்கு தெரியாதான்னு கேட்போம். ஒரு சுன்னத்துக்கு மாற்றமாக ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? சண்டை போடுவோம். ஃபிக்ஹ் விஷயங்களில் 2-3 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்போ ஒரு பள்ளி ஒரு கருத்து வேறுபாட்டில் ஏதாவது ஒரு கருத்தை பின்பற்றினா அந்த பள்ளிவாசல் கூட அந்த அமைப்பு கூட சண்டை கட்டுவோம். இந்த ஃபிக்ஹில் இந்த நிலைப்பாடு தான் சரின்னு சொல்லுவோம். காபால என்ன இருந்திருக்கு? சிலை வணக்கம் இருந்திருக்கு. இன்றைக்கு நாம் போய் தரிசிக்கிற முதல் ஆலயமான காபாவில் சிலைகள் இருந்தபோது நபியுடைய உள்ளம் எவ்வாறு புழுக்கத்திற்கு ஆளாகி இருக்கும். எனவே தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு போகிற போது அவருடைய இலக்கு என்னவாக இருந்ததுண்டா, திரும்ப இதே மக்கமா நகரத்திற்கு வெற்றி கொண்டு திரும்பி அங்கே தௌஹீதை நிலைநிறுத்துவோம் என்பதுதான் இலக்காகிறது. எனவே தான் உள்ள வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைத்தடிகளால் அந்த சிலைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? அடித்து உடைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அதுதான் நீண்டகால கனவு. 23 ஆண்டுகளுக்கு பின்னர், ஹிஜ்ரத்துக்கு பின்னர், சூழ்ச்சிகள், சதிகள், போர்களுக்கெல்லாம் பின்னர் நபி மக்காவுக்குள்ள நுழையும் போது அவருடைய ஒற்றை சிந்தனை என்னவா இருந்ததுன்னா, அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இருந்தது. அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய இலக்குகள் எல்லாம் குனியமுத்தூருக்கோ, கோட்டை மேட்டுக்கோ, கரும்பு கடைக்கோ, நோம்பு கஞ்சிக்கோ, பள்ளிவாசல் கட்டுவதற்கோ, பைப்பு லைன் மாட்டுவதற்கோ, டைல்ஸ் அமைப்பதற்கோண்டு ஒரு குறுகலான வட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது. அது நம்முடைய ஆரம்ப பணி. எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு வேலையை செய்ய வந்திருக்கிறோம், நம்ம கையில் ஒரு வேலையை தந்திருக்கிறாங்கன்னா அதை செவனே செஞ்சாதான் அடுத்த வேலைக்கு போக முடியும். அதுலேயே நம்ம லாய்க்கு இல்லைன்னா, அதை செய்யவே நம்ம வக்கில்லைன்னா, அதுலேயே நாம நீதமா இல்லைன்னா நாம எந்த பணிக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அது நம்முடைய எல்கேஜி ஆரம்ப பணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கு நியமிக்கப்பட்டிருந்த 2 பொறுப்பாளர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹுதைஃபா இப்னு யமான் மற்றும் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் என்கின்ற 2 நபித்தோழர்களிடத்தில் ஈராக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, பப்ளிக் ஃபீட்பேக் வாங்கியிருப்பாங்கல்ல, நாம 2 நிர்வாகியை நியமிச்சிருக்கிறோம், ஈராக்கில் இருந்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்காமல் இருந்திருப்பார்களா? நீதியான ஆட்சிக்கு சொந்தக்காரர் உமர் எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டார். அந்த 2 ஆட்சியாளர்கள் அதிகாரிகளிடத்தில் கேட்கிறார், ஈராக் வாசிகளுக்கு அவருடைய நிலங்களில் அவர்களின் சக்திக்கு மீறி நீங்கள் வரி விதித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே அவரிடந்து வரி வசூல் செய்கிறீர்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கிற போது அந்த 2 தோழர்கள் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அவருடைய சக்திக்கு உட்பட்டு தான் வரியை வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். மீண்டும் 2வது கேட்குறாங்க, உள்ளபடியே அவருடைய சக்திக்கு உட்பட்டு தான் வரி வாங்குகிறான்னு கேட்டு அவரிடத்தில் நாட்டு மக்களை பற்றி, ஈராக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேச்சினுடைய இறுதியில் சொன்ன செய்தி புகாரியில் 3700வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உமரை அல்லாஹ் உயிரோடு வைத்திருந்தால் ஈராக் வாசிகளுடைய விதவைகள் இருப்பார்களே, அந்த விதவைகள் யாரிடத்திலும் கையேந்தாத நிலையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னாங்க. எப்ப சொல்றாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு, கொலை செய்யப்படுவதற்கு 4 தினங்களுக்கு முன்னாலே, குத்துப்படுவதற்கு 4 தினங்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள். ஈராக்குடைய நிலைமைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த அதிகாரிகளோடு பேசி முடித்ததற்கு பிறகு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த உமரை உயிரோடு வைத்திருந்தால் ஈராக் வாசிகளுடைய விதவைகள் யாரிடமும் கையேந்தாத விதத்தில் நான் அவர்களை ஆக்குவேன்னு சொன்னாங்க. ஒரு ஆட்சியாளர், அதிகாரிகளுக்கு இருக்கிற உள்ள கிடங்கு பாருங்க. அந்த அதிகாரம் நம்மள்ட்ட ஒரு பொசிஷன் இருக்கு,
நான் கையெழுத்திட்டா இந்த பணம் இந்த ஏழைகளுக்கு போய் சேரும், இது எனது ஆளுகைக்குட்பட்ட பகுதி என்கிற போது உமர் அவருடைய சிந்தனை என்னவா இருந்தது? அவர் ஏதோ பார்த்திருக்கிறார், ஈராக் வாசிகளுடைய விதவைகளுடைய நிலைமைகளை பார்த்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார், நான் உயிரோடு இருந்தா அதுதான் எனது இலக்காக இருக்குன்னு சொல்றார். சரி, வெட்டு முழக்கங்களில் வெட்டு இலக்குகள் வைத்திருப்பாரா உமர் அவர்கள்? உமர் அவர்களுக்கு ஒரு பிளான் இருந்தது. உமர் ரலியல்லாஹுடைய பதவியேற்பு உரை, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி வரலாறுகளில் படிக்கிற போது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முறை, பதவியேற்பு உரைகளை பற்றி வரலாறுகளை நாம் படிக்கிற போது உமர் அவர்கள் எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பிளான், எக்ஸிகியூஷன் பிளான் இருந்ததா. நம்மள மாதிரி இல்லை, போற போக்கில் அமைப்பு நடத்துவது, நம்முடைய சுய வெறுப்புகளுக்கு இயக்கங்கள் நடத்துவது, வேண்டியவர்களை சேர்ப்பது, வேண்டாதவர்களை கழிப்பது, எனது மனோயிச்சைக்கு ஏற்ப அமைப்பு இயக்கங்களை நடத்துவதற்கு முனைப்பு காட்டுறமே, நம்மை போல கீழ்த்தரமான மனோபாவம் இல்லை. குடிமக்களின் நலனை பற்றி அக்கறை கொண்ட உமர் எதையெல்லோ பார்த்து ஒரு உறுதிமொழி ஏற்கிறார், நான் அதை சரி செய்யணும்னு உறுதிமொழி ஏற்கிறார். அப்ப இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற நடைமுறை என்ன? ஒரு அமைப்பு இயக்கம் ஜமாத்துகளில் பணியாற்றி இருந்தால், உன் கையில் கொஞ்சம் பணம் இருக்கு, நீ சொன்னா ஒரு 10 பேர் கேட்பான், உன் நிர்வாகத்தின் கீழ் ஒரு பள்ளி இருக்கிறது, நீ ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறடா, அதை கொண்டு இந்த உம்மத்திற்கு என்ன செய்யணும்னு விரிவாக இலக்குகள் அமைத்து பயணிக்கணும்னு சொல்லுது. சுருக்கமாக சொல்றதா இருந்தால், முட்டாள்களாக பிற்போக்குவாதிகளாக குழாயடி சண்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற கேவலமானவர்களாக நாம் இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. சதா எப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது? புறம் அவதூறு, இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்கள், சமுதாய ஒற்றுமையை கெடுக்கிற காரியங்கள்ல சாக்கடையில் உலர்வதை போல உணர்ந்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் நமக்கென்று ஒரு பாதையை தீர்மானித்துக் கொண்டிருக்கணும். எதை நான் செய்வேன், எதை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். உதாரணமா, முஸ்லிம்களை போல தான தருமணத்தில், கருணை உள்ளத்தில் வேறு எந்த சமுதாயத்தையும் பார்க்க முடியாது. நம்ம மக்கள் தான் அல்லாஹ்வுடைய பெருங்கருணையினால 1000 ரூபாய் சம்பாதிச்சா 500, 400, 600 வரை சதக்காவாக கொடுக்கிற விசாலமான உள்ளம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உண்டு. பாக்கியெல்லாம் பயப்படுவான். 100 ரூபா கொடுத்தா 900 ஆயிடுச்சுன்னு நினைப்பான். ஜக்காத்தே 2.5% தானே, எதுக்கு அவ்வளவு ஜக்காத்து கொடுக்குறேன்னு சதக்கா கொடுக்குறேன்னு நினைப்பான். நம்முடைய சகோதரனை பொறுத்தவரையில தான் என்ன செய்வான்? 1000 வேணுனாலும் எடுத்து கொடுப்பான். ஏன்? நாளை காலையில் நான் போய் உழைச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்குண்டான ரிஸ்கை தருவான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்கு? இயல்பாகவே நமக்கு இருக்கு. நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், வீதி வீதியாக போய் ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் உணவு கொடுக்கிறாங்க, ஏழைகளுக்கு போர்வை வழங்குகிறார்கள், ஏழைகளுக்கு உணவுகளை 1 நேரம் 2 நேரம் 3 நேரமாக வழங்குகிறார்கள். அனாதை இளைஞர்களுக்கெல்லாம் போய் சாப்பாடு பரிமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாப்பாடு போடுகிற உணர்வு முஸ்லிம்களிடத்தில் இயல்பா இருக்கு. ஒரு ஜமாத் 2 ஜமாத் இல்லை, பல்வேறு ஜமாத்துகள் அந்த பணியை செய்யுது. பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும். ஏழைகள் அந்த உணவை பெற்றுக்கொண்டு சாப்பிடுவதை பார்க்கிற போதே மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நாம எப்படி அந்த ஏழைகளுடைய பசி போக்குவதற்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும்? இன்றைக்கு நாம வீதியில போய் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவில் ஜும்மாவுக்கு பிறகு போய் உணவு கொடுக்கிறோமா? நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? ஏழைகளும் நடுத்தர மக்களும் வசிக்கிற இதே மகல்லாக்கல்ல இலவசமாக ஏழைகள் யாசகர்கள் உணவு சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு நிரந்தர உணவு கூடத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். யார் ஏற்படுத்தி இருக்கிறா? யார் அதை செஞ்சு வச்சிருக்கிறா? முஸ்லிம் அல்லாதவர்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நமக்கு அந்த எக்ஸிகியூஷன் பிளான் கிடையாது. நாம் உணவு கொடுக்கிற இந்த பணத்தை எல்லாம் திரட்டி பார்த்தா அது ஒரு பெரிய பணம், பெரிய தொகை. குடியமுத்தூர்ல இந்த துவக்கத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் இந்த இறுதி வரை இருக்கிற சாலைகளில் சுமார் 10 பள்ளிவாசல்கள் தான். நோன்பு கஞ்சி மட்டும் 50 லட்சம் ரூபாய்க்கு 10 பள்ளிவாசல்கள் என்ன செய்யறோம்? ஒரு பள்ளியில குறைந்தபட்ச நோன்பு செலவினங்கள் 2.5 லட்சம். சிக்கனமா செஞ்சா அதிகபட்சம் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் 5 to 7 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம். மக்களுக்கு பயன்தான். பணக்காரர்களும் பயன்பெறுகிறார்கள், ஏழைகளும் பயன்பெறுகிறார்கள். அது சமுதாயத்தில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு 2.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரே ஒரு மாதம் 30 நாட்கள்ல ஏழைகளுக்கு வழங்குற அளவுக்கு பொருளாதார வலிமை கொண்டிருக்கிற நாம நிரந்தர உணவு கூடத்தை ஏற்படுத்தி இருக்கணுமா வேண்டாமா?
நிரந்தர உணவு கூடத்தை ஏற்படுத்தி யார் வேண்டுமானாலும் சாப்பிட்டு போலான்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டாமா? நம்முடைய அந்த ப்ராஜெக்டுக்கான தேவை ஒரே ஒரு தனவந்தர் இருந்தா போதுமானது. நகர்ப்புறத்தினுடைய பிரதான பகுதிகளில் 10 சென்ட் 15 சென்ட் நிலம் வைத்திருக்கிற ஒரே ஒரு தனவந்தர் மதிய ஒரே ஒரு நேர சாப்பாட்டிற்கு ஏழைகளுக்காக அந்த நிலையங்களை அமைச்சார்னு சொன்னா அது சாத்தியம்தான். அதுக்கு என்ன தேவைன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, ஈகோ பார்க்காத, புகழ் எதிர்பார்க்காத, எந்த இரண்டாம் நோக்கங்களும் இல்லாத ஒரு வலிமையான ஒரு குழு இருந்தா போதுமானது. ஒரு 5-10 பேர் இருந்தா போதுமானது. அதை நிகழ்த்தி காட்டிட முடியும். அப்போ ப்ராஜெக்டுகள், இலக்குகள் என்பது அப்படித்தான் இருக்கணும். ஜும்மாவோட அனௌன்ஸ் பண்றோம், இந்த நோயாளிக்கு துவா செய்யுங்கன்னு சொல்றோம், அக்கறையின் வெளிப்பாடு. அடுத்து என்ன செய்யறோம்? இந்த பேஷண்ட் இவ்வளவு சிரமப்படுறாங்க, வசூல் கொடுங்க, பணம் கோழி கொடுப்போம்னு சொல்றோம். வசூல் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகும்போது என்ன செய்யறோம்? அவன் இன்னும் பாவப்பட்டவனா இருக்கான், சோத்துக்கு வழி இல்லை, மளிகை ஜாமானை கொண்டு போய் கொடுன்னு சொல்றோம். இதனுடைய இலக்கின் தொடர்ச்சியாக நாம எதை குறித்து பேசியிருக்கணும், எதை என்ன செய்யணும்? நம்மோடு இருக்கிற சகோதரர்கள், மகல்லாவாசிகள் இலக்காக எதை நிர்மாணிக்கணும்? நாம் அந்த மருத்துவ உதவியினுடைய தொடர்ச்சியாக ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கான முகாந்திரங்கள்ல நாம் ஈடுபடணும். நோய் இல்லாமல் இந்த சமுதாயம் வாழ்றதுக்கு இந்த பள்ளிவாசல் என்ன செய்ய முடியும்னு பேசணும். ஷூரான உட்கார்ந்து நீ என்ன பேசணும்? மகரிபுக்கு அப்புறம் இஷாவுக்கு பிறகு டீ கடையில பள்ளிவாசலுக்கு வெளியே நீ உட்கார்ந்து என்ன பேசணும்? அந்த அமைப்புல இந்த ஃபத்வா கொடுத்துட்டா, அந்த ஃபத்வாவுடைய சனது இவ்வாறு இருக்கிறது, இந்த ஜமாத்துல இந்த சட்டம் சொல்லிட்டா, அது ஒரு பெருமதியான ஃபிக்குகா இருந்தா கூட பரவாயில்ல. சின்ன சின்ன ஃபிக்குகளை பத்தி மணி நேர கணக்கில் பேச அவன் யாரா இருக்காட்டா சரிவர தொழாதவனா இருக்கிறான். சட்ட பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் சக்காத்து கொடுக்காதவனா இருக்கா. அவன் வருடத்துக்கு ஒரு தடவை சக்காத்து கொடுக்கிறதா, ஆயிலுக்கு ஒரு முறை சக்காத்து கொடுக்கிறதாண்டு டீ கடையில் உட்கார்ந்து மும்மரமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அப்ப டீ கடைகள்லையோ பள்ளிவாசல்கள்லையோ நிர்வாக ஷூராக்கள், பொதுக்குழுக்கள், நிர்வாக ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் என்ன பேசணும்? நாம ஜும்மா வசூல் 50,000 ரூபாய் கலெக்ட் பண்றோமா, 50 வாரம் கலெக்ட் பண்ணா என்ன பணம் வரும்? நாம கிளினிக் ஆரம்பிக்கலாமா, மருத்துவமனை ஆரம்பிக்கலாமா? அதுக்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்களா? எதையாவது பற்றி நாம சிந்திக்கணும், இலக்கு அமைக்கணும்னு சொன்னா ஒரு பரந்த சிந்தனை தேவை. முட்டாள்தனமான பிற்போக்கு சிந்தனைகளிலிருந்து இந்த சமுதாயம் விடுபடணும். யாராவது பிற்போக்கு சிந்தனையின்பால் அழைப்பார்களே, ஆனால் அவங்கள புறந்தள்ளுற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கணும். ரெண்டாவது, எப்படி இலக்குகள் முக்கியமோ அந்த இலக்குகளை அமைத்துக் கொள்கிற சிறந்த தலைவர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லோரும் தலைவர்கள் தான், எல்லோரும் ஆளுமைகள் தான், எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதுதான். நிறைய நேரங்களில் நான் பழைய வரலாறுகளுக்கு கூட போக விரும்பல, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, நடைமுறை சிக்கலை பற்றி சொல்றேன், நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். அல் குர்ஆன் சுன்னாவை போதிக்க வந்த அமைப்புகள் ஜமாத்துகள் என்று சொல்லுகிறோம். இந்த சமுதாயத்தை காக்க வந்த மீட்பர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சமுதாயத்தை அரசியல்படுத்த, இஸ்லாமியமயப்படுத்த, பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்காக வந்தவர்கள் என்று சொல்றோம். ஆனா நம்முடைய ஆளுமைகள் அவ்வளவு வர்த்தா இருக்கிறாங்கடா. நாம் வைத்திருக்கிற நம்முடைய சகாக்கள், நம்முடைய தலைவர்கள், நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய கொள்கை உறுப்பினர்கள் அவ்வளவு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா? பிராக்டிக்கலா இல்லை. நம்முடைய இந்த இலக்குகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சிதிலமடைந்து போவதற்கு நடைமுறையில் நீங்க ஒரு காரணம் பாருங்க, பிழையான நபர்கள் தான் அதுக்கு ஒரு காரணமா இருப்பான். இப்படியே காலத்தை கழிச்சா எழுதி வச்சுக்கணும். 1990 இப்படி ஒரு பள்ளி கட்டுவோம், பயான் பண்ணுவோம். 2000 ஒரு பள்ளி கட்டுவோம், பயான் பண்ணுவோம். 2025 பள்ளி கட்டுவோம், பயான் பண்ணுவோம். 2050 ஆனாலும் ஜக்காத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? வட்டியை அழிக்க நபி அவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் தெரியுமா? அப்படிதான் பேசுவோம். என்னிடத்துல சில சகோதரர்கள் சொல்வதுண்டு, வட்டியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்வதுண்டு. நான் பேசுறதில்லை. வட்டியை பற்றி பேசுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். ஏன்னா ஒரு ஆல்டர்னேட் பிளானும் கிடையாது. பாமரர்களை வட்டியிலிருந்து அதற்கு போகாத அங்கிருந்து வான்னு சொல்லிட்டு அவனுக்கு மாற்று வழி சொல்றதுக்கு இந்த பள்ளிவாசல்லையோ பக்கத்து பள்ளிவாசல்லையோ பேசுகிற நம்ம இடத்துல எந்த ஆல்டர்னேட்டிவ் பிளானும் கிடையாது. நான் எப்படி வட்டியை ஒழிக்கணும்னு பேச முடியும்? ஒரு உணர்வு விட்டலாம், வட்டியிலிருந்து நம்ம பாதுகாக்கணும் என்றவரை ஈமானோடு இருக்கணும்னு சொல்லலாம். அவன் திருப்பி பயான் பண்றீங்கல்ல,
ஜமாத் நடத்துற இல்லை, 25 வருஷமா 50 வருஷமா இருக்கு இல்லை, வட்டியிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியமான வழி இருக்கான்னு கேட்டால் சொல்ல முடியாது. வெட்கி தலைகுனிய வேண்டியிருக்கும். நாம் நம்முடைய ஆளுமைகளை எப்படி ஏற்படுத்துறா, இதையெல்லாம் சிந்திக்கிற, சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்கிற, இதையெல்லாம் மீட்டெடுக்கிற மீட்பர்களாக நம்முடைய சகாக்கள் உருவாகணும். ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா காசை அமானிதத்தை பேண தெரியாதவன் பைத்துல் மாலை பேண முடியுமா? 5000 ரூபா 10,000 ரூபா பணத்தை முறையாக அமானிதமாக பாதுகாக்காதவர்கள், பாதுகாக்க முடியாதவர்களை பொறுப்பாளர்களாக, பைத்துல் மால் பொறுப்பாளர்களாக நாம் அமர்த்தி அழகு பார்க்க முடியுமா? ரப்பு நம்மளை அதுக்கு கேள்வி கேட்க மாட்டானா? சின்ன சின்ன பதவிகள் சகோதரர்களே, அற்ப பதவிகள். நம்ம பல இடங்களில் பணியாற்றி இருக்கிறோம். பணியாற்றி இருக்கிற பல்வேறு இடங்களில் ஏற்படுகிற சிக்கல் என்ன? திடீர்னு 2 பேர் முரண்டு பிடிப்பான், 4 பேர் முரண்டு பிடிப்பான், செய்து கொண்டிருக்கிற பணியெல்லாம் நின்று போயிடும். எதுக்குடா சண்டை கட்டுறேன்டா? ஒரு நிர்வாக குழு சின்ன பதவி, ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி பதவிகளிலேயே அற்பமான பதவி. அதுக்கு பெரிய தலைவராக இருந்தாலே நம்ம என்ன இந்த நாட்டுடைய ராஜாவா? நாம் என்ன இந்த நாட்டு இந்த மக்களை எல்லாம் அடக்கி ஆளுகிற மக்களா? நாம ஒரு பள்ளியில, ஒரு ஜமாத்துல, ஒரு இயக்கத்தை 500, 1000, 5000 பேரோட ஒரு பிரதிநிதி. அப்படியே ராஜாங்கிற மனோநிலையில நாம் பாவிக்க முடியுமா? நபியா, சஹாபியா, யார் நாம? ஒரு சின்ன பதவிகளுக்காக அடித்துக் கொள்கிற முரண்பாடுகள் நம்மிடத்துல ஏராளமாக இருந்தா நாம மருத்துவமனை கட்டுவோமா? ஹிஃப்லு மதரசா ஏற்படுத்துவோமா? ஆக்கப்பூர்வமான அரபிக் காலேஜ் ஏற்படுத்துவோமா? கேரளாவில் போய் பார்க்கிறோம், தமிழ்நாட்டுடைய வெளிப்பகுதிகளில் போய் பார்க்கிறோம். அற்புதமான அரபி மதரசாக்கள் இருக்கிறது. சிபிஎஸ்இ சிலபஸோட அரபி மதரசாக்கள் இருக்கு. இங்க இருக்கிற அரபி மதரசாக்களை பார்க்கிறோம், பஞ்சத்துக்கு வழி இல்லாம இருக்கு. நாமே ஒரு அரபி மதரசா நடத்தினாலும் நம்ம கூட உள்ளவர்கள் என்னதான் சொல்லுவாங்க? அப்படியே பஞ்சத்துக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா சில நேரம் எனக்கு பரிதாபமாக இருக்கும். உலகத்தை பற்றி அறிந்து கொள்ளாம, உலக சூழ்நிலைகளை பற்றி தெரிந்து கொள்ளாம, யாரோடும் பேசாத ஒரு ரோபோக்களை போல நடக்கிற மதரசா குழந்தைகளை பார்க்கிறோம். ஏன் அந்த மதரசா அவ்வளோ கேப்பபிள் வருத்தில்லை? ஆனால் வெளியே போய் பார்க்கிறோம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்களில் மதரசாக்கள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் 4 அமைப்புனா 4 பேர் அருமையாக மதரசா நடத்துகிறான். சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறான். நாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தி மதரசா நடத்தணும்னு வச்சுங்க, அதுக்கு தேவையான டீச்சர்ஸ் தேவை. நாம தான் உருவாக்கி இருக்கிறோமா? உருவாக்க மாட்டோமே. நம்மள்கிட்ட கெப்பாசிட்டி, கேப்பபிளுக்கு கரஸ்பாண்டன்ட்டுக்கோ பிரின்சிபலுக்கோ ஆள் இருக்குமானா இருக்காது. பள்ளிவாசல அனௌன்ஸ் பண்றவரும் பயான் பண்றவரும் தான் மறுபடியும் ஸ்கூலுக்கு பிரின்சிபாலா வந்து உட்காரணும். அதற்கு தேவையான பணங்களை திரட்டுகிற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கா? கிடையாது. அதை நிவர்த்தி செய்கிற எக்ஸிகியூஷன் பிளான் அதெல்லாம் ஒரு நாளில் ஏற்படாது. ஒரு 50க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு 10-20 ஆண்டுகள் பாடுபட்டு சகோதரர்களை இணைத்து நம்முடைய வளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததற்கு பின்னால்தான் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், சமுதாயத்தில் ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கடையிலேயே 1000க்கும் 2000க்கும் துணை செயலாளருக்கும் தலைவருக்கும் செயலாளருக்கும் பதவிகளுக்கு சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தால் நாம் கடைசி கால வரையில் பள்ளிக்கு ஸ்பீக்கர் மாட்டி, ஃபேனை தொடச்சி, பாய்க்கு குஷன் வேணுமா, மேட்டு வேணுமா, ஒதுவிட்ட பிவிசியா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, அப்படி பேசிக்கிட்டே போயிடுவோம். அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், நல்ல தலைமைகள் பொன் மீதோ பெண் மீதோ அதிகாரத்தின் மீதோ புகழ் மீதோ நாட்டம் இல்லாத புதிய சகோதரர்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினாத்தான் நாம் ஏற்படுத்துகிற நலத்திட்டங்கள் இந்த சமுதாயத்தில் நிலை பெற்றிருக்க முடியும். 3வது, பொருளாதார நம்முடைய வலிமையை பற்றி நாம் கட்டாயம் சிந்தித்து பார்க்கணும். எக்கனாமிக் வெல்த்தை பற்றி நாம் மறுபரிசீலனை செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றிய செய்திகளை 2வது அமர்வில் பேசுவோம். வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சமுதாயத்துடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது வேறு எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்கப்படாத அற்புதமான ஒரு செட்டப். ஏன் நம்ம ஜும்மாவில் நின்று வசூல் பண்ணுறோம், பெருநாள் திடல்லேருந்து வசூல் பண்ணுறோம், ஏழைகளுக்கு அதை பகிர்ந்தளிக்கிறோம். இப்போ எல்லாம் வாரத்துக்கு ஒரு ஜும்மாவுக்கு வரும்போதே என்ன நியத்து இருக்குன்னா, இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கு சதக்கா செய்ய போகிறோம், பள்ளிவாசலுக்கோ நோயாளிக்கோ நிறுவனங்களுக்கோ கொடுக்க போகிறோங்கிற அந்த ஆவல் எப்போ ஏற்படுது?
ஜும்மாவுக்கு வரும்போதே ஏற்படுது. இந்த நோயாளிக்கு நாம் என்ன செய்யணும், இன்னைக்கு பணம் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுது. இந்த செட்டப் யார் நமக்கு தந்தா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு காட்டு அரபி குழு அவருடைய வறுமையை சொல்லி நபி அவரிடத்தில் கேட்டு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல சொல்கிறார்கள், எதா இருந்தால் அப்போ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த மாவுல் முஸ்லீம்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்திற்கு வார வாரம் இருக்க முடியுமா? இப்படியான ஒரு அமைப்பு வேறு யாருக்காவது இருக்க முடியுமா? இந்த விசாலமான உள்ளம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு செட்டப்பை தந்திருக்கிறான். இந்த பணத்தை மக்களிடத்திலிருந்து வாங்குறோம், என்ன செய்யறோம்? இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்யறோம்? மக்களிடத்து பணத்தை வாங்குற போது அந்த பணத்துக்கான பெருமானத்தை நாம் உணர்கிறோமா? பப்ளிக் இருந்து பணம் வாங்கும் போது நாம் உணர்றதில்லை. நான் நிறைய நேரங்களில் ஜமாத் அமைப்பு பணிகளில் சகாக்களை இணைத்துக் கொள்கிற போது சொல்லுகிற செய்தி அதுதான். முதல்ல தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகி அந்த வேலையை வழிநடத்துவர்கள் கையிலிருந்து காசு போடு, அப்போதான் உனக்கு வழி என்னன்னு தெரியும். பொதுமக்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி அமைப்பு, இயக்கம், ஜமாத்து, பள்ளிவாசல் நடத்துகிற போது அந்த வழி கொஞ்சம் கூட இருக்காது. அந்த பைத்துல் மால்ல ஒரு நஷ்டம் ஏற்பட்டா அவனுக்கு நோகவே செய்யாது. நடைமுறையில் நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு 5000 ரூபாய் வியாபார பணம் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு பணத்தை ஒரு வியாபாரி உங்களுக்கு தரல, என்ன செய்வீங்க? முதல்ல கேட்டு பார்ப்போம், அப்புறம் கொஞ்சம் கோபமா கேட்டு பார்ப்போம், அப்புறம் கொஞ்சம் ஹார்ஷா கேட்டு பார்ப்போம், சண்டையிட்டு பள்ளியில் வந்தால் பள்ளியில் வச்சு கேட்டுருவோம். என்ன 5000 ரூபாய் பணம், ஏன் பணம்? என் பணத்தை வாங்கிட்டா வியாபாரத்தில் அந்த பணம் பெண்டிங், நீண்ட காலமாக எனக்கு தராமல் இழுத்தடிக்கிறானா கோபத்தில் உச்சிக்கு போய் என்ன செய்கிறோம், எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு தான் மறு வேலை. பைத்துல் மால் பணங்கள்ங்கிற போது ஏன் யாருக்குமே எந்த வழியுமே வரமாட்டேங்குது? நிர்வகிக்கிற யாரும் பணம் போடுறதில்லை. இருக்கிற பிரதானமான பிரச்சனை என்ன? போடு, ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் போடு. அப்படி போடுகிற போது என்ன வரும்னா, என் பணம் எவ்வளவு பெருமானமானதோ அதே போல வசூல் தந்தவனுடைய பணமும் பெருமானமானதுன்னு புரியும். அப்பதான் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும். பணத்தை சரிவர கையாண்டிருந்தா ஒரு ரமலான் கஞ்சிக்கு 30 தினங்கள்ல 50 லட்சம் ரூபாய் திரட்ட முடியும்னா நம்ம சக்தி இருக்குல்ல, கேப்பபிள், அபரிவிதமானது. ஒரு நோயாளிக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா ஒரே ஒரு ஜும்மாவில் 10 பள்ளிவாசல்களில் 10 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ண முடியும். அந்த நோயாளியுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அவ்வளவு கேப்பபிள் இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு என்ன செலவு, எங்கே செலவழிச்சு கொண்டிருக்கிறோம்? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். வளர்ந்து வருகிற சமுதாயங்கள் எப்போதும் சாப்பாடு, சுகபோகங்களில் தன்னுடைய பொருளாதார வலிமையை செலவழிக்க கூடாது. ரமலானுக்கு கஞ்சி காய்ச்சலாம், சோறு போடலாம், சகர் சாப்பாடு வைக்கலாம், பிரியாணி வைக்கலாம். அதே ஒரு வாடிக்கையோ லட்சியமெல்லாம் கிடையாது நமக்கு. யாராவது சகோதரில் அன்பளிப்பு கொடுத்தா சகோதரா கொடுத்துக்கன்னு சொல்லணும். நான் வீட்டில் செஞ்சு வந்து இந்த 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கன்னு சொல்லணும். கஷ்டப்பட்டு பணத்தை எல்லாம் திரட்டி கூலி தொழிலாளி இடத்துல இருந்து 200, 400 எல்லாம் வாங்கி பள்ளிவாசல்ல கஞ்சியும் பிரியாணியும் போடலாமா? போடக்கூடாது. அது உருவாகி வருகிற, வளர்ந்து வருகிற ஒரு சமுதாயத்திற்கு அது அழகல்ல. அந்த காசையெல்லாம் நீ எதுக்கு பயன்படுத்தி இருக்கணும்னா, பள்ளிவாசல் இல்லாத இடத்துல போய் பள்ளிவாசல் கட்டி இருக்கணும், மதரசாக்கள் எழுப்பி இருக்கணும், மருத்துவமனைகள் கட்டி இருக்கணும், அதற்கு தேவையான வாகனங்கள் வாங்கி இருக்கணும். அந்த பணங்கள் எல்லாம் சமுதாயத்தின் நலனுக்காக நாம் மடைமாட்டி இருந்தா அதே தெரியல. இல்ல ரமலான் கஞ்சி வைக்கிறது ஹராமா அப்படின்னு கேட்பான். சூறால ரமலான் கஞ்சி வைக்கலாம் தானேப்பா? வைக்கலாம். அதெல்லாம் நம்முடைய லைஃப் டைம் டார்கெட் கிடையாது. 30 பேர் ஒரே ஒரு ஒற்றை அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம பள்ளியில் 30 தினங்களுக்கு கஞ்சி காசு வர்றது இல்லையா? கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் 30 நாள் உட்கார்ந்து பணம் திரட்டி பணம் எக்ஸ்ட்ரா ஆனதும் அதில் ஒரு சகல் சாப்பாடு வச்சு, இஃப்தார் சாப்பாடு வச்சு, பெருநாள் தினத்துக்கு பிறகு ஒரு ஒன்று கூடல் வச்சு எல்லாத்தையும் சாப்பாட்டிலேயே கழித்து போயிருந்தா அந்த சில லட்சங்களை வாரம் 54 வாரங்களில் சேர்த்து இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க முடியும். சமுதாய நலனுக்காக எதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு இல்லை, அதற்கான ஆட்களும் இல்லை. கிடைக்கப்படுகிற பணத்தை வீணுவரையை செஞ்சு கொண்டிருக்கிறோம்டா இந்த நடைமுறைகள் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையை மீது ஏற்படுத்திவிடும். அன்பிற்குரிய சகோதரிடத்தில் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரியான பிற்போக்கு நடவடிக்கைகளில் யார் நம்மை அழைத்தாலும் நாம் அதுக்கெல்லாம் செய்யும் எடுக்கக்கூடாது. எது சரி தப்புன்னு தெரியறதுக்கு இன்னும் நமக்கு காலம் வேணுமா?
குர்ஆன் சுன்னாவை இவ்வளோ நாள் படிக்கலையா? அமைப்பு இயக்கங்களில் பல பொறுப்புகளில் நாம் அங்கம் வைக்கலையா? சமுதாய நடைமுறையை ஏற்ற சிக்கல்களை தாழ்வுகளை நம்ம பார்க்கலையா? இதுக்கு மேலே நமக்கு அறிவு வரலன்னு சொன்னால் நாம தான் அந்த பிற்போக்குவாதிகள்னு அர்த்தம். அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விதத்தில் நாம் அமைப்பு இயக்கங்கள் ஜமாத்துகள் நடத்த வேண்டும். அப்படி நடத்துகிற போது 5 பேராக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் அபிவிருத்தமான வளர்ச்சியை ஏற்படுத்துவான். அந்த மாற்ற சமுதாயத்தில் கண்ணுக்கு முன்பாக தெரியும். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அந்த சமுதாயத்திற்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்துவான் என்பதுதான் நபிகாலங்களிலிருந்து இன்று வரை இருக்கிற நிதர்சனமான வரலாற்று உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல புரிதல், நல்ல தலைவர்கள், சகோதரத்துவ வாஞ்சியோடு செயலாற்றுகிற நல்ல மக்கள், எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக கையாளக்கூடிய சமுதாயத்தில் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.